ஹலோ டீச்சர்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2025ல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் இங்கிலீஷ் மேஜரில் டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். இந்த 150 கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸ்ப்ரிங்லைன் இன்ஸ்டியூட்னுடைய மெட்டீரியலில் இருந்து அப்பியர் ஆனுச்சு அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நிறைய யூசர்ஸ் கிட்ட நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் இருக்கிறவங்க மெட்டீரியல்ஸ் வச்சு பாருங்க, இல்லாதவங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ எஸ். ஸோ இந்த எக்ஸாமில் இங்கிலீஷ் மேஜரில் மட்டும் இந்த 110 கொஸ்டின்ஸில் மட்டும் நமக்கு 86 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக நம்மளுடைய மெட்டீரியலில் இருந்து அப்பியர் ஆயிருந்தது. எப்படி எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம போம், ப்ரோஸ், ட்ராமா இது மூணுமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் டீச் பண்ணோம். ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் மெட்டீரியல் கொடுத்தோம், ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் டீச் பண்ணோம். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸும் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் போர்ட்டலில் அப்லோட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்ததுனால தான் எக்ஸாக்டாக 86 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய மெட்டீரியல்ல இருந்து அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, தென் சைக்காலஜி அண்ட் ஜிகேல 16 கொஸ்டின்ஸ் டோட்டலாக. இங்கிலீஷ், சைக்காலஜி அண்ட் ஜிகே இது மூணுல மட்டுமே 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டா வந்து அப்பியர் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகே, ஸோ இது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அது எடுத்துக்காதனால நிறைய பேர் வந்து இந்த டைம் லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேஜர்ல நல்ல ஸ்கோர் வந்திருந்தது. ஒரு சிலர்லாம் நம்மளுடைய யூசரே 98, 99, 100 கூட வாங்கியிருந்தாங்க மேஜர்ல. பட் அவங்க தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஈவன் ஒரு 20 மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ண முடியல. அதாவது 11, 12 அதுலேயே வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. பிகாஸ் ஃபுல்லாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது மேஜரில் தமிழ் எலிஜிபிலிட்டியை விட்டுட்டாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் நம்ம தனியாக ஒரு செஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதில் இதில் டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். ஸோ எஸ், ஸோ ஹியர் நாம ஒவ்வொரு யூனிட்லையும் எவ்வளோ புக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது யூனிட் 1ல 4 புக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், யூனிட் 2ல 4 புக்ஸ், யூனிட் 3 2 புக்ஸ், யூனிட் 4 3 புக்ஸ், யூனிட் 5 2 புக்ஸ், யூனிட் 6 4 புக்ஸ், யூனிட் 7 4 புக்ஸ், யூனிட் 8 3 புக்ஸ், யூனிட் 9 2 புக்ஸ், யூனிட் 10 2 books, then psychology 1 book, Tamil eligibility 1 book, general knowledge GK 1 book. ஸோ டோட்டலாக நம்ம 33 புக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 10 யூனிட்ஸ்க்கும் 10 புக்ஸ் அப்படிங்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தடே நம்ம பிரேக் பண்ணி 10 யூனிட்ஸ்க்கும் சேர்த்து நம்ம 30 புக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இவ்வளோ புக்ஸ் நம்ம கொடுத்து எல்லாரையும் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ண வச்சோம். அதுதான் மெயின் ரீசன். நம்ம எக்ஸாக்டாக 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்மளுடைய மெட்டீரியலில் இருந்து அப்பியர் ஆனதுக்கான மெயின் ரீசன். ஸோ நம்மளுடைய கேண்டிடேட்டுமே நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொடுக்கும் பொழுதும் எல்லாருமே நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரிஜினல் டெக்ஸ்டையே தான் படித்தாங்க, நல்ல டெஸ்ட் ப்ராக்டிஸும் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலேயே நிறைய பேர்னால நல்ல ஸ்கோர் வாங்க முடிஞ்சது. எஸ், ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரூஃப் செஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து மெட்டீரியலை எடிட் பண்ணி இல்லை பேஜ் அலைன்மெண்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி லைன் அலைன்மெண்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணி அப்படிலாம் எதுவுமே நம்ம வந்து இங்கே காட்ட போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன புக்கு நம்ம கொடுத்தோமோ அந்த புக்கில் எக்ஸாக்டான பேஜ் நம்பர் அப்படியே தான் நாங்கள் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு டைம் எடுத்து அலைன் பண்ணி இது எங்கள் மெட்டீரியலில் இருக்குது அந்த மாதிரி ஷோ பண்ணுறது இல்லை. எக்ஸாக்டாக உங்க கையில, அதாவது ஸ்ப்ரிங்லைன் யூசர்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட மெட்டீரியல் இருக்கு. அவங்க கையில மெட்டீரியல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எக்ஸாக்டான பேஜ் நம்பர். கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல நீங்க மெட்டீரியல் வாங்கினாலும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாக்டா என்ன பேஜ் நம்பரோ எந்த அலைன்மெண்ட்டும் இல்லாம எந்த எடிட்டிங்கும் இல்லாம நம்ம அப்படியே தான் இங்க உங்களுக்கு ஷோ பண்ண போறோம். ரைட்? ஸோ எஸ், அதாவது இந்த கொஸ்டின் வந்து நான் எந்த ஃபார்மேட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு கொஸ்டின் நம்பர் வந்து வேரி ஆகும். நான் வந்து இங்கே எடுத்திருக்கிறது மாஸ்டர் கீ தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் காமனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மாஸ்டர் கீயை தான் நான் இங்கே உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ மாஸ்டர் கீழே என்ன பேஜ் என்ன கொஸ்டின் நம்பர் இருக்கோ அதன்படி தான் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ எஸ், கொஸ்டின் நம்பர் 31, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹவு டஸ் ஸ்பென்சர் டிஸ்கிரைப் லண்டன் இன் ப்ரோதலமியன்? ஸ்பென்சர் ப்ரோதலமியன்ல
லண்டனை என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாக்டா நம்மளுடைய மெட்டீரியல்ல இருக்கு. ஸோ யூனிட் 1க்கு நம்ம டோட்டலா 3 புக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இந்த பர்டிகுலர் கண்டென்ட் ப்ரோதெலமியன் அண்ட் எபிதெலமியன் புக் 2ல இருக்கு, பேஜ் நம்பர் 17. நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். எஸ், புக் 2. ஸோ இங்கே ஃபைலில் இந்த ஃபைல் சேவ் ஆகிருக்கிற அந்த டேட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2024லேயே இந்த ஃபைல் எல்லாம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எதுவுமே எடிட் பண்ணலை, எந்த அலைன்மெண்ட்டும் பண்ணலை. எக்ஸாக்டாக என்ன புக்கு கொடுத்தோமோ அந்த புக்கில் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரூஃபாக எடுத்திருக்கோம். ஸோ எஸ், நீங்கள் ஒவ்வொரு டைமும் நான் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த டேட்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த புக் 2 இந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணது 2024லேயே. ஓகேங்களா? எஸ். ஸோ ஹியர், ஸோ புக் 2ல நம்ம ப்ரோதெலிமியன் அண்ட் எபிதெலமியன், அப்பாலஜி ஃபார் போயட்ரி, தென் புக் ஆஃப் ஜாப், டாக்டர் ஃபாஸ்டஸ் அண்ட் பேக்கன் எஸ்எஸ். பேக்கன் எஸ்எஸ்ஸை இனிஷியலாக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது புக் 2ல ஆட் பண்ணி கொடுத்தோம். பட் லேட்டராக ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆஃப் ஆம்பிஷன் இதெல்லாம் டீச் பண்ணும் பொழுது பேக்கன் எஸ்ஸேவே நல்ல பேஜஸ் வந்ததுனால உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேக்கன் எஸ்எஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு புக் கொடுத்தோம். ஸோ இங்கே நம்ம எதுவுமே எடிட் பண்ணலை, என்ன கொடுத்தோமோ அது அப்படியே தான் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 17ல இருக்கு. ரைட்? ஸோ எஸ், புக்னுடைய பேஜ் நம்பர் நீங்க பார்த்துக்கோங்க. இங்க பிடிஎஃப்னுடைய பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ நீங்க புக்ல இருக்கிற பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. புக் பேஜ் நம்பர் தான் நான் பிபிடிலையும் ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் இங்கேயும் உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட்? ஸோ ஹியர் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் ஷோ பண்றேன். அட் லென்த் தே ஆல் டு மை ஆல் டு மெரி லண்டன் கேம் டு மெரி லண்டன் மை மோஸ்ட் கைண்ட்லி நர்ஸ் அப்படிங்கிறத அப்படியே எக்ஸாக்டா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ எஸ், ப்ரோதெலமியன் அண்ட் எபிதெலமியன் ரெண்டு போமுக்குமே எக்ஸாக்டா நம்ம வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கொடுத்து தென் அதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். எஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. ஸோ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் Betty Mephistopheles to take the shape of does. அதாவது மெஃபஸ்டோஃபிலஸ் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும் பொழுது டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன சொல்வார் அப்படின்னா, இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்க பிரான்சிஸ்கன் ஃப்ரேயர் அவருடைய அந்த அப்பியரன்ஸ்ல வந்து நீங்க அப்பியர் ஆகுங்க அப்படிங்கிறது சொல்வாரு. ரைட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஸோ எஸ், இங்க ஓல்டு ஃப்ரையர் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரான்சிஸ்கன் ஃப்ரையரை ஓல்டு ஃப்ரையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? ஸோ எஸ், ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் யூனிட் 1 புக் 2ல தான், பிபிடி நம்பர் 13. ரைட்? எஸ், நான் உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி ஷோ பண்றேன். ஸோ இங்க டேட்டையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. 31/12/2024லேயே இந்த ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், பிபிடி நம்பர் 13. நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரால் பண்றேன், நீங்க பாருங்க. அப்படியே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் நம்ம இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எஸ், ஸோ பிபிடி நம்பர் 13 இங்க உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி ஷோ பண்றேன் பாருங்க. எஸ், he jokingly suggest him to return in the form of Franciscan friar and the devil did so. அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. ரைட்? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. ஸோ த windmill is the name of a dash. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்ல இருந்து நமக்கு அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். இதுவும் யூனிட் 1ல தான் நமக்கு இருக்கு. ஸோ இது வந்து டேவன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்ட் 3 ஸ்டார்ட் ஆகும் பொழுது அங்கேயே நமக்கு மென்ஷன் ஆகி இருக்கு. எஸ், நான் உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி ஷோ பண்றேன். எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் வந்து நம்ம புக் 3ல கொடுத்துருக்கோம். ரைட்? ஸோ எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். ஸோ 2, 3, 4. எஸ், புக்ல இருக்கிற பேஜ் நம்பர் நீங்க பார்த்துக்கோங்க. எஸ், ஹியர் சீன் 3ல இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் காட்டியிருக்கேன். ரைட்? எஸ்.
Then next question, question number 34. Which statement is not true with respect to the book of the Duchess? So இங்க 4 ஆப்ஷன்ஸ்ல ஒன்னு மட்டும் false, remaining 3 வந்து true, right? So yes. ஸோ ஃபால்ஸான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே ஃபைன் பண்ணணும். அதுதான் கொஸ்டின். ஸோ யூஸ்வலாக இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வரும்பொழுது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நாட்டுன்னு வந்துட்டாலே நம்ம கான்சியஸாக ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்பொழுது ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் நம்ம வந்து பார்த்துருப்போம், நாட்டை வந்து சரியாக கவனிக்காமல் ஆன்சர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ஃப்ரம் புக் ஆஃப் தி டச்சஸ். ஸோ புக் ஆஃப் தி டச்சஸ் வந்து நமக்கு 1300+ லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை நம்ம அப்படியே தான் டீச் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து 13 கிளாஸஸ் வந்துச்சு புக் ஆஃப் தி டச்சஸ் வந்து டீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்ம இவ்வளோ லைன்ஸ் இருக்கு, 1000+ லைன்ஸ் இருக்கு, அதனால வந்து நம்ம டைரக்டா அப்படியே ஓவரால் சம்மரியை சொல்லிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணவே கிடையாது. நம்மளுடைய யூசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் டீச் பண்ணது. எவ்வளோ லைன்ஸாக இருந்தாலும் ஓகே, அதை வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் டீச் பண்ணோம். ஸோ எஸ், நான் உங்களுக்கு இது மெட்டீரியல் வந்து ஷோ பண்ணுறேன். இது வந்து புக் 1ல நமக்கு இருக்கு. ஸோ எஸ், ஒவ்வொரு டைமும் நான் ஃபைலை ஏன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபைல் எப்போ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, என்ன நம்ம மெட்டீரியல் கொடுத்தோமோ, எந்த கண்டென்ட்டை நம்ம மெட்டீரியலில் கொடுத்தோமோ அந்த கண்டென்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸை ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ எஸ், பாருங்க, இந்த ஃபைல் வந்து 31/12/2024. ஸோ எஸ், இந்த கொஸ்டின்கான பேஜ் நம்பர் 123, 123. ஸோ எஸ், ஸோ எஸ், இங்க 2 ஸ்கிரீன்ஷாட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் 2 ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னா, 3 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ட்ரூவா இருக்கு, ஒன்று மட்டும் தான் ஃபால்ஸா இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்க, அந்த லைன்ஸும் இங்க சைட்ல நம்ம வந்து எந்தெந்த லைன்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 141, 142, 142, 143, 144, தென் 161, 168 அப்படியே வந்து நம்ம உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி காட்டுற பாருங்க. நம்ம டெக்ஸ்ட்டை தான் டீச் பண்ணோம். அந்த டெக்ஸ்ட்ல இருந்து தான் நமக்கு கொஸ்டினும் அப்பியர் ஆயிருக்கு. ஒன்ஸ் நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் ஷோ பண்றேன். எஸ், அப்படியே இது ஃபுல்லா நம்ம பார்த்துருக்கணும். எஸ், அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 35. வாட் இஸ் Saturn's கமெண்ட் ஆன் ஜாப்ஸ் குட்னஸ்? இந்த கொஸ்டினுக்கு நான் ப்ரூஃபா ஒரிஜினல் டெக்ஸ்டே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது புக் ஆஃப் ஜாப், 7 டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி, இதுக்கெல்லாம் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன நம்ம புக்கு கொடுத்தோமோ அதுல இருந்து தான் இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ப்ரூஃபா நான் கொண்டு வந்து வைக்கல. ஓகே, ஸோ புக் ஆஃப் ஜாப், ஸ்டோலன், ருடாலி, ஹயவதனா, அண்ட் தென் 7 டைப் ஆஃப் ஆம்பிகுவிட்டி, இது எல்லாத்துக்குமே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி மற்ற டாபிக்ஸோட நம்ம அட்டாச் பண்ணி தான் கொடுத்தோம், ரைட்? ஸோ எஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு புக் 2ல இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ எஸ், ஹியர். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஃபைல் வந்து 21/12/2024ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எஸ், அப்படியே நான் ஸ்க்ரால் பண்றேன் பாருங்க. எல்லாமே நாங்கள் அப்படியே ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் டீச் பண்ணோம். ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து டீச் பண்ணதுனால தான் எல்லாராலையும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ எஸ், ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பாருங்க, செகண்ட் பேஜ்லயே இருக்கு. ஸோ புக் ஆஃப் ஜாபை வந்து நாங்கள் எதுக்காக ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அப்படியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம செப்பரேட்டாக டைப் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே டவுன்ல பாருங்க,
இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்பிள்ஸை வந்து டவுன்ல மென்ஷன் பண்ணி அதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கறத இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம டைப் பண்ணி எடுக்கும் பொழுது அந்த மீனிங்ஸ் வந்து வேரி ஆகும், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் டெக்ஸ்ட்டை வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம அதனால தான் அந்த ஒரே ஒரு ரீசன்னால மட்டும்தான் புக் ஆஃப் ஜாபை நம்ம அப்படியே வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ எஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பாருங்க, செகண்ட் பேஜ்லயே இருக்கு. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் ஷோ பண்றேன். எஸ். Then next question number 36. Spencer compares the cheeks, neck and body of his bride to the following in epithalamian. அதாவது epithalamian workல ஸ்பென்சர் பிரைட்னுடைய சீக்கு, நெக்கு, அவங்களுடைய பாடி இதெல்லாம் எதோட கம்பேர் பண்ணாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஸோ எல்லா கொஸ்டினுமே டைரக்டா தான் இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை யார் ப்ராப்பரா மைனூட்டா நோட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வெரி வெரி ஈஸி. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம நார்மலான ஒரு மைண்ட் செட்ல கான்சியஸா எழுதிருந்தோம் அப்படின்னா சூப்பரான ஸ்கோரோட நம்மளால வெளியே வந்திருக்க முடியும். பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப டைரக்டான கொஸ்டின். நாட் ஒன்லி திஸ் கொஸ்டின், நம்ம இன்னும் அப்கமிங்ல பார்க்க போற நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டா தான் இருக்கும். யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். மேலோட்டமா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா கூட we can easy to answer. அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ எஸ். ஸோ எதோட கம்பேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆப்பிள்ஸ் மார்பிள் டவர் அ பேலஸ். ஸோ இது நம்மளுடைய மெட்டீரியல்ல எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 1 புக் 2 பேஜ் நம்பர் 40ல இருக்கு. நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். ஸோ ஆல்ரெடி இது நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ். ஸோ புக்ல இருக்க பேஜ் நம்பர் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ எஸ் ஹியர். அப்படியே நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்படியே டெக்ஸ்ட்ல இருக்கு. எக்ஸாக்டா இங்க என்ன இருக்கோ, ஹர் சீக்ஸ், ஹர் லிப்ஸ், ஹர் பிரெஸ்ட், ஹர் பேப்ஸ், அப்படியே ஃபுல்லா இருக்கு பாருங்க. நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டா இங்க என்ன கொஸ்டின் இருக்கோ அது அப்படியே நம்மளுடைய மெட்டீரியல்லையும் இருக்கு. ஸோ நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் கொடுத்தோம். ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் உங்களுக்கு கிளாஸ்லயும் நம்ம டீச் பண்ணோம். ரைட்? ஸோ எஸ். The next question number 38. The theme of Carpedium is combined with the theme of seduction in the poem dash. ஸோ கார்பீடியம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எந்த கன்ஃபியூஷனும் பண்ண தேவையில்லை. பிகாஸ் டூ இஸ் காய் மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது டைரக்டா நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். பட் ஸ்டில் இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுக்கு நம்மளுடைய புக்ல பேஜ் நம்பர் 70. ஓகேங்களா? ஸோ இது இந்த பர்டிகுலர் டாபிக் டூ இஸ் காய் மிஸ்ட்ரஸ் வந்து யூனிட் 2ல வரும். எஸ், போயட்ரி நம்ம தனியா ஒரு புக்கு கொடுத்தோம். அந்த புக்ல பேஜ் நம்பர் 70ல எக்ஸாக்டா இந்த பர்டிகுலரான கொஸ்டினுக்கான கண்டென்ட் வந்து இருக்கு. எஸ். ஸோ யூனிட் 2 இப்போதான் நம்ம யூனிட் 2க்குள்ள போறோம். எஸ். ஸோ நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். யூனிட் 2 போயட்ரி புக். எஸ். இங்க பாருங்க, இந்த ஃபைல் வந்து 6/12/2024. ஓகே? ஸோ எஸ், போம்லாம் நம்ம தனியா வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ரைட்? ஸோ ஹியர் 70. ஸோ டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ். ஸோ எல்லா ஒர்க்குக்குமே நம்ம ஆத்தர் பயோகிராஃபியை டீட்டெயில்டாக கொடுத்து அதுக்கப்புறம் அபவுட் த போம் வந்து கொடுத்துருக்கோம். ரைட்? ஸோ இங்கே பாருங்க பேஜ் நம்பர் 70ல டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஒர்க்குக்குமே அபவுட் த போம் வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த போமை பற்றி நீங்கள் எங்கேயும் போய் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மெட்டீரியலில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது. ஓகே? ஸோ எஸ், டூ இஸ் காய் மிஸ்ட்ரஸ். பாருங்க செகண்ட் பாயிண்ட்டு, இட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் த கார்பீடியம். கார்பீடியம் அப்படிங்கிறது என்ன மீனிங்கு? சேஸ் த டே. அதை நம்ம பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. இட் இஸ் அ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் த கார்பீடியம் தீம். அப்படியே எக்ஸாக்டா நம்ம கொடுத்துருக்கோம். எஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Question number 39. Which term does not describe Absalom and Achitophel? Yes. So இது வந்து allegory and satire and heroic couplet. இது வந்து tragedy அப்படிங்கிற அந்த ஜான்ரா கீழே தான் வராது. ஸோ எஸ் இது நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கு நம்மளுடைய புக்ல அப்படின்னா இதுவும் யூனிட் 2 poetry புக்ல பேஜ் நம்பர் 133ல இருக்கு. நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். இப்போதான் நம்ம இந்த புக்கை வந்து ஓபன் பண்ணோம். ஸோ அப்படியே நான் டைரக்டா எடுத்துக்கிறேன். ஸோ 133, right? So yes, Absalom and Achitophel. பாருங்க, 2 காயின்ஸ்டர்ஸ்க்கும் நம்ம அபவுட் த போம் பார்த்தோம். அப்சலாம் அண்ட் அக்கிட்டோபில்க்கும் அபவுட் த போம். அதாவது எல்லா ஒர்க்குமே நாவலா இருந்தா அபவுட் த நாவல், அந்த நாவல் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்க என்னெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணுமோ அது வந்து நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணிடுவோம். அபவுட் த நாவல்னு கொடுத்துருவோம். ஸோ அபவுட் த போம்னு கொடுத்து இங்க கொடுத்துருவோம். அபவுட் த பிளே அப்படின்னு கொடுத்து எல்லாமே இங்கேயே கொடுத்துருவோம். ஆத்தர் பயோகிராஃபி அண்ட் தென் அபவுட் த ஒர்க்கு. தென் அந்த ஒர்க் வந்து போம் பார்ட்டா இருந்தது அப்படின்னா ஸோ அதனுடைய ரைம் ஸ்கீம் எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே போவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியலுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல் இருக்கிற விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ எஸ், அப்சலாம் அண்ட் அக்கிட்டோபில். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேயே இது வந்து ஒரு சட்டைரிக்கல் போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ அப்சலாம் அண்ட் அக்கிட்டோபில் இஸ் a celebrated satirical poem by John Dryden written in heroic couplet, ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1681 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். தென் அப்சலம் அண்ட் அக்கிட்டோப்பில் ஏன் நம்ம சட்டையர் அப்படின்னு சொல்றோங்கிறதுக்கு இங்க ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அந்த சட்டையர்ல செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் அலிகரி. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்றேன் பாருங்க. இட் இஸ் ஆல்சோ டிஸ்கிரைப்ட் ஆஸ் அன் அலிகரி ரிகார்டிங் கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் அ மாக் ஹீரோயிக் நரேட்டிவ். Okay, so yes, and Absalom and Achitophel. Yes, so இது வந்து அலிகரிக்கிலையும் வரும், சட்டையர் அண்ட் ஆல்சோ ஹீரோயிக் கப்லெட். ஸோ ட்ராஜடி அப்படிங்கிற டேர்ம்குள்ள தான் இந்த போம் வராது. ஸோ எஸ், ஸோ பேஜ் நம்பர் 132, right? So yes. Then next question number 40. What is the setting of Canto 2 of the poem Rape of the Lock? ஓகே, ஸோ ரேப் ஆஃப் த லாக் மட்டும் இல்லை, எல்லா ஒர்க்குக்குமே நம்ம செட்டிங் அப்படிங்கறத தனியாவே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஒரு சில ஒர்க்குக்கு ஃபுல்லாவே என்டையர் ஒர்க்குக்குமே ஒரே செட்டிங் ஆகிருக்கும். ஒரு சில ஒர்க்குக்கு தனித்தனியா ஒவ்வொரு இப்ப பிளேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த டிராமாக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டுக்குமே வந்து ஒவ்வொரு செட்டிங் அப்படிங்கிறது இருக்கும், ரைட்? அதுவுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். எஸ், நம்ம முன்னாடியே விண்மில் டேவன் பார்த்தோம் இல்லைங்களா? எஸ், ஸோ இங்க வந்து ரேப் ஆஃப் த லாக் இந்த பர்டிகுலர் போம்னுடைய கேண்டோ 2 செட்டிங் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வெரி டைரக்டான கொஸ்டின் பாருங்க. கேண்டோ 2ல ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு, எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். ஸோ இந்த யூனிட் 2 இப்பதான் நம்ம வந்து ஓபன் பண்ணோம். ஸோ எஸ், சேம் புக், ரைட்? ரேப் ஆஃப் தி லாக். ஸோ இதுல நம்ம பேஜ் நம்பர் 116 பார்க்கணும். எஸ், ஹியர் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. So Canto 2 opens with a grand description of Belinda as she sails down the Thames River surrounded by admirals. Okay, அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் இல்லை, நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே இருக்கும். ஒன்று அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அபவுட் த ஒர்க்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆக்ட் 1ல இருக்கும், இல்லைன்னா ஆக்ட் 2ல இருக்கும். இதுக்குள்ளேயே கொஸ்டின்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கும். எண்டு வரைக்கும் நம்ம போகணும், எல்லா சாப்டர்ஸையும் நம்ம வந்து பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது கூட இல்லை. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துருந்தா கூட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்குலாம் ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும், ரைட்? ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 30 to 40 வரைக்கும் பார்த்துட்டோம். 10 கொஸ்டின்ஸுமே இருக்கு. இந்த 10 கொஸ்டினுமே அப்படியே லைனா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ரைட்? ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41.
So find out from the following sentences which is true with regard to Paradise Lost, book 9. எஸ் ஸோ இங்க ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல எது வந்து ட்ரூ அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ முன்ன வந்து எது வந்து நாட் ட்ரூ அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க, ரைட்? ஸோ இங்க வந்து இது வந்து ட்ரூ. ரிமைனிங் த்ரீ ஆப்ஷன்ஸ் வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ பேரடைஸ் லாஸ்ட்டுக்குமே புக் 9க்கு நம்ம டெக்ஸ்ட்டை தான் டீச் பண்ணோம், டெக்ஸ்ட்டை தான் மெட்டீரியலையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ், இது உங்களுக்கு நான் மெட்டீரியல் வந்து ஷோ பண்றேன். இப்போ நம்ம யூனிட் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த போயட்ரி புக்கை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், நான் அதுல பார்க்கக்கூடியது பேஜ் நம்பர் 48, ரைட்? ஸோ எஸ், பேஜ் நம்பர் 48. ஸோ எஸ், ஷியர் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் இங்க ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ எஸ், ஹியர். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து எக்ஸாக்டா அந்த வேர்ட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் விச் இஸ் ட்ரூ விச் இஸ் நாட் ட்ரூ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த லைன்ஸை வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? ஸோ எஸ், ஸோ ஹியர் யூனிட் 2 poetry புக் பேஜ் நம்பர் 48ல நமக்கு கொஸ்டின் நம்பர் 41க்கான கண்டென்ட் இருக்கு, ரைட்? So yes, next question number 42. So why did Wordsworth choose humble and rustic life to write about in lyrical ballads? So yes, so இந்த கொஸ்டினுக்குமே நம்ம எக்ஸாக்டா இந்த கண்டென்ட்டை அப்படியே நம்மளோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 3ல வந்து இருக்கு. ஸோ லிரிக்கல் பேலட்ஸ் வந்து நமக்கு யூனிட் 3ல தான் வரும். ஸோ யூனிட் 3க்கு நம்ம ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஒரு புக்கு கொடுத்தோம், ரைட்? ஸோ அந்த புக்ல பேஜ் நம்பர் 74ல இந்த கண்டென்ட் இருக்கு. எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். ஸோ இப்போதான் நம்ம யூனிட் 3க்குள்ள போறோம். ஸோ எஸ், யூனிட் 3 ப்ரோஸ் ஃபிக்ஷன் புக், ரைட்? ஸோ இங்க பாருங்க, இந்த யூனிட் 3 ப்ரோஸ் ஃபிக்ஷன் புக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைல் வந்து நம்ம 2/12/2024ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நோ எடிட்டிங் ஆப்ஷன், நோ பேஜ் அலைன்மெண்ட்ஸ், எக்ஸாக்டா நம்ம என்ன கொடுத்தோமோ இங்க பாருங்க, இந்த ஃபைலு 2/12/2024. ஸோ எக்ஸாக்டா நம்ம அப்படியே அப்படியே தான் இங்க உங்களுக்கு ஷோ பண்றோம். ஸோ எஸ், பேஜ் நம்பர் 74 இங்க பாருங்க. இந்த லிரிக்கல் பேலன்ஸ் ஒர்க்குக்கும் அபவுட் த எஸ்ஸே அப்படிங்கிறது இங்க டீடைல்ஸ் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லிரிக்கல் பேலன்ஸ்க்கான ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கோம், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்மரிக்குள்ளேயே போயிருக்கோம். இங்க பாருங்க, நமக்கு இங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா? எஸ், இதுக்கான எக்ஸாக்டான கண்டென்ட் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் பாருங்க. So Wordsworth relates that his principal goal in writing the poems in the lyrical ballads was to portray common life in an interesting and honest way. அப்படியே எக்ஸாக்டா இங்க இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் இங்க உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ எஸ், ஸோ டோட்டலா நம்ம 12 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த 12 கொஸ்டினுமே ரொம்ப டைரக்டா தான் இருக்கு, எதுவுமே ரொம்ப ட்விஸ்டடா இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹைப்பர் ஆட்டிடியூட் காட்டணும், நல்லா திங்க் பண்ணணும், திங்க் பண்ணாதான் இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கூட இல்லை. ஸோ டோட்டலா இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 12 கொஸ்டினுமே வெரி டைரக்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாம யூனிட் 1, 2, 3ல இருந்தே நமக்கு வந்து அப்பியர் ஆயிருக்கு, ரைட்? ஸோ எஸ், the next question number 43. So Jan Austen's Sense and Sensibility deals with the theme of dash. ஸோ நம்ம எல்லா ஒர்க்குக்குமே தனித்தனியா தீம் அப்படிங்கறத கொடுத்தோம். அந்த பர்டிகுலர் ஒர்க்ல என்னென்ன தீம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே ஃபைனலா அந்த டெக்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். எஸ், நம்ம சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டென்ட் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, இதுவும் யூனிட் 3 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் புக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 141. எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். ஸோ எஸ், சேம் புக் 141.
எஸ் இங்க பாருங்க சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ஒர்க். ஸோ இந்த பர்டிகுலர் ஒர்க்ல என்னென்ன தீம்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம வந்து எக்ஸாக்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ் ஸோ ஸ்ப்ரிங்லைனுடைய மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளோ மெட்டீரியல்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருந்தது. பட் அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே இதை நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பிகாஸ் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லா வந்து ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணாங்க. ஸோ இனி அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுதும் நம்ம இந்த அளவுக்கு மைனூட்டாக ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அப்போதான் நம்மளால எல்லா கொஸ்டினுக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எஸ் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ப்ரூஃப் வந்து நமக்கு யூனிட் 3 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் புக்ல பேஜ் நம்பர் 141ல இருக்கு. ரைட்? ஸோ எஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. So what is the subtitle given to the poem Kubla Khan by Coleridge? So இந்த கொஸ்டினுக்கு ஒரு சிலருக்குலாம் டவுட் வந்தது. இது வந்து ரிவரி அப்படிங்கிறது. இந்த கொஸ்டின் வந்து அதாவது குப்லகானுடைய சப்டைட்டில் வந்து கண்டிப்பா ஃப்ராக்மெண்ட் தான். ரைட்? ஸோ இதுவும் நம்ம வந்து மெட்டீரியல்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட் இஸ் சம்டைம்ஸ் கிவன் த சப்டைட்டில்ஸ் அ விஷன் இன் அ ட்ரீம் அண்ட் அ ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸாக்டா செகண்ட் பாயிண்ட்லயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 3 போயட்ரி புக்ல பேஜ் நம்பர் 96ல இருக்கு. எஸ் நான் உங்களுக்கு உங்களுடைய மெட்டீரியல் ஷோ பண்றேன். ஸோ யூனிட் 3 ஸோ போயட்ரி புக் எஸ் பேஜ் நம்பர் 96 ரைட்? ஸோ எஸ் ஸோ எஸ் இங்க பாருங்க குப்லகானுக்கும் நம்ம அபவுட் த போம் கொடுத்துருக்கோம். எல்லா போமுக்குமே கொடுப்போம். பாருங்க இட் இஸ் சம்டைம்ஸ் கிவன் த சப்டைட்டில்ஸ் அ விஷன் இன் அ ட்ரீம் அண்ட் அ ஃப்ராக்மெண்ட். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் ஷோ பண்ணியிருக்கேன். இங்க வாட்டர் மார்க் இருக்கு. ஸோ அதனால இங்க பாருங்க நான் மவுஸ் வச்சு உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் இது வந்து ஃப்ராக்மெண்ட், ரிவரி கிடையாது. ரைட்? ஸோ எஸ் தென் நெக்ஸ்ட் Question number 45. The supreme aesthetic glory of the Prometheus Unbound is its dash. அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எஸ் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான எக்ஸாக்டான கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிமித்தியஸ் அன்பவுண்ட் ஒர்க்ல ஆக்ட் 2 சீன் 2 நீங்க பார்த்துருக்கணும். ஓகே? ஸோ எஸ் இதுவும் யூனிட் 3 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் ஒரு புக்கு கொடுத்தோம். அந்த புக்ல பேஜ் நம்பர் 201ல இருக்கு. எஸ் நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். So yes, prose and fiction book. ஸோ ஒவ்வொரு டைமும் நான் எதுக்காக உங்களுக்கு ஃபைல்ஸ் ஓபன் பண்ணி ஷோ பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நாங்க ப்ரூஃப் அப்படிங்கிறது கொண்டு வந்து காட்ட முடியாது. நம்மளுடைய மெட்டீரியல்ல நம்ம கொடுத்ததுல இருந்து தான் நம்ம ப்ரூஃபா காட்டியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எக்ஸாக்டா அந்த ஃபைலினுடைய லொகேஷன்ல போயே நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி இங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ரூஃப்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஸோ ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான். நிறைய பேர் ஹெசிடேட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கொஸ்டினை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம ஆன்சர் பண்ணதுனால ஒரு சிலர் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிடக்கூடாது. கொஸ்டின்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ல தான் இருக்கு. நாம கொஸ்டினை வந்து ப்ராப்பரா ப்ரிப்பரேஷன் அதாவது கொஸ்டினை ப்ராப்பரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ற விதமா தான் இந்த ப்ரூஃபா நம்ம இந்த செஷனை வந்து கொடுத்துருக்கோம். ரைட்? ஸோ எஸ் பேஜ் நம்பர் 201. ஸோ எஸ் புக்ல இருக்க பேஜ் நம்பர் பாருங்க. ஆக்ட் 2 சீன் 2 ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க அந்த கண்டென்ட். நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ எஸ் then next question number 46. So Prometheus is discovered bound to the uh, precipice of the mount. So dash. ஓகேங்களா? அந்த மவுண்டோட நேம் இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, இது வரைக்கும் சோஃபர் நம்ம 16th கொஸ்டின் இப்ப பார்க்க போறோம். எல்லாமே டைரக்டா இருக்கு. எல்லாமே பிகினிங்ல இருக்கு. ஒன்னு ஆக்ட் 1 ஸ்டார்ட் ஆகும் பொழுது இருக்கு, இல்ல ஆக்ட் 2லயே இருக்கு. ஆக்ட் 1 ஆக்ட் 2
கேண்டோ 1 கேண்டோ 2 இல்ல அபவுட் த போம் இங்கேயே தான் இருக்கு. ரொம்ப டீடைல்டா ஆக்ட் 5ல சீன் 5ல சீன் 8ல அப்படிலாம் போகவே இல்லை, பிகினிங்லேயே இருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பரா அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருந்தாலே எஸ் நல்ல ஸ்கோர் நம்மளால கெயின் பண்ண முடியும். ஸோ எஸ், இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் இந்தியன் காக்கசஸ். ஸோ இது நம்மளுடைய மெட்டீரியல்ல எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 3 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் புக்கு. ஸோ பேஜ் நம்பர் 197. எஸ், இப்பதான் நம்ம அந்த புக் வந்து ஓபன் பண்ணோம். எஸ், ஸோ புக்ல இருக்க பேஜ் நம்பர் நீங்க பாருங்க. எஸ், இங்க பாருங்க, ஆக்ட் 1ல ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. எஸ், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன். ஆக்ட் 1ல ஃபர்ஸ்ட் லைன்லயே எக்ஸாக்டா அங்க என்ன கொஸ்டின் என்ன ஆன்சரோ அது அப்படியே இங்க இருக்கு பாருங்க. ஸோ எஸ், தி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. So, who stated that Ulysses' poem expressed his own need of going forward and braving the struggle of life after death of Arthur Hallam? Arthur Hallam அங்க ஹைட் ஆகியிருக்கு. ஸோ இது டைரக்டான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து டென்னிசன். ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டையும் நம்ம வந்து மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 4 பொயட்ரிக்கு தனியா நம்ம புக்கு கொடுத்துருந்தோம். ஸோ பொயட்ரிக்கு ஒரு புக்கு, ப்ரோஸ் ஃபிக்ஷனுக்கு ஒரு புக்கு, டிராமாக்கு ஒரு புக், அந்த மாதிரி யூனிட் 4க்கு மட்டும் நம்ம 3 புக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் வாஸ்டா இருக்கும், ரைட்? ஸோ 7th யூனிட் மாதிரி இதுவும் கொஞ்சம் வாஸ்டா இருக்கும். அதனால 3 புக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த போயட்ரி புக்ல பேஜ் நம்பர் 91ல இந்த கண்டென்ட் அப்படியே நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எஸ், நான் உங்களுக்கு இப்போ மெட்டீரியல் ஷோ பண்றேன். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட், அதாவது யூனிட் 4ல வர கொஸ்டின். எஸ், நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ யூனிட் 4 போயட்ரி புக். ஸோ இந்த ஃபைல் எப்போ வந்து கிரியேட் ஆயிருக்குங்கிறது பாருங்க. 6/2/2025, 5/2/2025 இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனது. எங்கள டாபிக் வந்து செப்பரேட்டா இருக்கு. இதை நம்ம வந்து இங்க மெர்ஜ் பண்ணியிருக்கோம், ரைட்? எஸ், 6/2/2025. ஸோ எஸ், ஸோ பேஜ் நம்பர் 91, ரைட்? ஸோ எஸ், ஹியர் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்றேன் பாருங்க. இங்க நம்ம வாட்டர் மார்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கதான் இந்த பாயிண்ட் வந்து இருக்கு. The view the Tennyson intended a heroic character is supported by his statements about the poem and by the events in his life, the death of his dearest friend, that prompted him to write it. ஓகே, ஸோ எக்ஸாக்டா அந்த கண்டென்ட் இங்க அப்படியே இருக்கு. எஸ், the next question number 48. So Dash, who had been killed at Troy, would have been one of the hero in Ulysses. ஸோ இலிசஸ் வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க்கை வந்து நம்ம லைன் பை லைன் சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருந்தோம். டெக்ஸ்டா இருக்கட்டும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், மெட்டீரியல் கொடுத்ததுலயும் அப்படிதான் கொடுத்தோம். அது அப்படியே தான் நம்ம கிளாஸ்லயும் டீச் பண்ணோம். எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். இந்த பர்டிகுலர் கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 4 பொயட்ரி புக்கு பேஜ் நம்பர் 120. எஸ், நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். இப்பதான் நம்ம ஓபன் பண்ணோம். எஸ், இங்க பாருங்க, இது லைசிஸ் தான். லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ், இங்கதான் வந்து அக்கிலிஸ் பத்தி பேசியிருக்கோம். அதாவது இந்த ட்ராஜன் வார பத்தி டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் இங்க வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்? இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே அதுதான். எஸ், இந்த பேஜ் முழுக்க. ஓகே, ஸோ எஸ், ஸோ லைன் நம்பர் 64, 65, 66, 67, 68 இது ஃபுல்லாவே இந்த ட்ராஜன் வார பத்தி நம்ம பேசியிருக்கோம்.
Okay, so yes, the next question number 49. So the unknown citizen is a form of dash by W.H. Auden. ஸோ இது வந்து ஒரு சட்டையர், ரைட்? ஸோ எஸ், இதுவுமே வந்து யூனிட் 4. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதே போய்ட்ரி புக் தான், பேஜ் நம்பர் 218. எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல்ல ஷோ பண்றேன். பேஜ் நம்பர் 218, யூனிட் 4 போய்ட்ரி புக், பேஜ் நம்பர் 218. ஸோ எஸ், ஹியர் பாருங்க, அன்னோன் சிட்டிசனுக்கும் அபவுட் த போம் கொடுத்துருக்கோம். இந்த போம் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கேயே இருக்கு. இங்க பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. The poem is a satire of standardization at the expense of individualism. அப்படியே எக்ஸாக்டா நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்? எஸ், நான் அகைன் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க. எஸ், இந்த அன்னோன் சிட்டிசனுக்கு பாருங்க, நம்ம லைன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ யார் வேணாலும், உங்களுக்கு வந்து கிளாஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து மெட்டீரியலை பார்த்து கூட படிச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது மெட்டீரியலை எடுத்து நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல எல்லாராலையும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுல தான் நம்ம மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம், ரைட்? இங்க பாருங்க, அப்படியே ஸ்டான்ஸாவே சம்மரி, அப்படியே ஓவரால் சம்மரி அப்படிலாம் கொடுக்காம ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பாருங்க. லிட்ரரி டிவைஸும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லிட்ரரி டிவைஸும் கொடுத்து அதுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணி எந்த லைன் அந்த டிவைஸ் வந்து டீல் பண்ணுதுங்கிறதையும் அந்த லைனையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எஸ், ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். அதனாலதான் நிறைய கேண்டிடேட்ஸ்னால கிளியர் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஆல்சோ 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டா நம்ம மெட்டீரியல் இருந்து அப்பியர் ஆனதுக்கான ரீசனும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம கொடுத்தது தான். ஸோ நிறைய பேர் இந்த 10 யூனிட்ஸ்க்கும் 10 புக்ஸ் சும்மா ஓவரால் சம்மரி வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரிஜினல் டெக்ஸ்டா தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ எஸ், then next question. So question number 51. Who is the author of the study of poetry? இது ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 20 கொஸ்டினுமே வெரி டைரக்ட், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். மேலோட்டமா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா கூட இந்த 20 கொஸ்டின்ஸும் இப்ப நம்ம பார்க்கறதோட 21. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் போய்ட்ரிக்கும் நம்ம டெக்ஸ்ட்டை தான் கொடுத்தோம். ஸோ இந்த ஆத்தர் வந்து மேத்யூ வர்னால், ரைட்? அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அப்ப நான் இதுக்கு உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் யூனிட் 4 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன், பேஜ் நம்பர் 47ல நம்ம ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்து டெக்ஸ்டையும் கொடுத்துருக்கோம். ஸோ ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் the work, the study of poetry? Matthew Vernal, right? So yes, the next question. Yes, same topicல இருந்து தான் இது கேட்டிருக்காங்க. இப்போ நான் இது உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். So question number 52 to Matthew Vernal, poetry is dash. ஸோ மேத்யூ வர்னால்டுக்கு போய்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படிதான் கொஸ்டின். இது ஸ்டடி ஆஃப் போய்ட்ரியை ஒரிஜினல் டெக்ஸ்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எஸ், இதுக்கான ஆன்சர் பாருங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் கவர்ன்ட் பை த லா ஆஃப் poetic ட்ரூத். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சரு. இது டெக்ஸ்ட் அப்படியே எக்ஸாக்டா இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட டேஷ் கொடுத்து அப்படியே எக்ஸாக்டான வேர்ட்ஸ் தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இது நம்ம மெட்டீரியல் நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். ஸோ யூனிட் 4 ப்ரோஸ் ஃபிக்ஷன் புக்கு. ஸோ எஸ், இங்க பாருங்க, இந்த ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணது 7/2/2025, 6/2/2025. So yes, page number 49. ஸோ ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப்பும் டெக்ஸ்ட் தான் கொடுத்தோம், டெக்ஸ்ட் தான் டீச் பண்ணோம். ஸ்டடி ஆஃப் போயிட்ரிக்கும் டெக்ஸ்ட் தான் கொடுத்தோம். யூ அண்ட் ஆட்டம் பாம் இதுக்கும் நம்ம டெக்ஸ்ட் தான் கொடுத்தோம். எஸ், ஸோ ஷியர் இங்க பாருங்க, ஸ்டடி ஆஃப் போயிட்ரி அபவுட் எஸ்ஏ பத்தி இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஒர்க்கு ஸோ எதுல வந்து அப்பியர் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்கோம். தென் டெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ புக்ல இருக்கிற பேஜ் நம்பர் நீங்க பார்த்துக்கோங்க.
பிடிஎஃப்னுடைய பேஜ் நம்பர் பார்க்காதீங்க, கொஞ்சம் வேரி ஆகும். ரைட்? ஸோ எஸ். ஸோ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் பாருங்க. அப்படியே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. டேஷ் கொடுத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. இன் poetry as in criticism of life under the conditions fixed for such a criticism by the law of poetic truth. அப்படியே இங்க எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. criticism of life governed by the law of poetic truth. ஸோ எஸ், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், சம்மரியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டடி ஆஃப் poetry எல்லாம் நம்ம கொஞ்சம் இது கிரிட்டிசிசம் பார்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது எஸ்ஸே அப்படியே படிச்சுட்டு போயிடலாம், ஓவரால் சம்மரியை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிலாம் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, இனி அப்கமிங்ல வர எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமே அஃப்கோர்ஸ் நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தான் நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து கேட்குற கொஸ்டினுக்கு தான் நீங்க வந்து இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அப்பதான் மெயின் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்? ஸோ எஸ், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54. ஸோ இங்க வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து கொடுத்து ஷேக்ஸ்பியருடைய எந்த சானட்ல இந்த லைன் அப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சானட் நம்பர் 29. ஸோ ஆக்சுவலா நம்ம ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ்க்கு நீங்க டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நெட் சோர்ஸை தேடும் பொழுது 154 சானட்ஸ்க்கும் அந்த லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்ட்ரிங் லைன்ல மட்டும்தான் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனை எக்ஸாக்டா நம்ம அப்படியே கொடுத்தோம். ஸோ ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸை வந்து குவாட்ரன் பிரிச்சு ஃபைனலா வந்து கப்லெட்ல முடிச்சிருப்பாங்க. தென் ஒவ்வொரு சானட்லயுமே என்ன தீம் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எஸ், நான் உங்களுக்கு இப்ப மெட்டீரியல் வந்து ஷோ பண்றேன். ஸோ இப்பதான் நம்ம யூனிட் 5 போறோம். ஸோ எஸ், ஷியர். ஸோ எஸ், இந்த ஃபைல் எல்லாம் சேவ் ஆன அந்த டேட்டை பார்த்துக்கோங்க. ஸோ எஸ், ஸோ பேஜ் நம்பர் 261. எஸ், புக்ல இருக்கிற பேஜ் நம்பர் பாருங்க. ஸோ எஸ், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஷோ பண்றேன் பாருங்க. எக்ஸாக்டா அந்த லைனு எங்கேயே இருக்கு பாருங்க. எஸ், ஸோ இந்த லைன் அப்பியர் ஆயிருக்கிறது சானட் நம்பர் 29. இது உங்களுக்கு பேஜ் நம்பர் 261 இருக்கு. ஸோ எஸ், இங்க பாருங்க. இந்த சானட்கான லைனை அப்படியே 14 லைன்ஸ் இங்க கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் குவாட்ரைனா நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி அது ஒவ்வொரு குவாட்ரைனுக்கும் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா 3 குவாட்ரைன்ஸ் வந்து இருக்கும். ஃபைனலா கப்லெட் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இந்த சானட் 29ல என்ன தீம் இருக்குங்கிறதையும் இங்க பாருங்க நம்ம பேசியிருக்கோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். தென் பாருங்க அடுத்த சானட் நம்பர் 65. இதுக்கும் லைன்ஸ் கொடுத்து இதுக்கான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இந்த பர்டிகுலர் சானட் நம்பர் 65ல என்ன தீம் இருக்குங்கிறதையும் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதே போலதான் 104லையும் பாருங்க. ஸோ மெட்டீரியலை தாண்டி நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்கும். இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பரேஷன் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகே, ஸோ எஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 55. So, which among the following is considered as the scene of recognition and reconciliation in the play King Lear? So, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு கண்டிப்பா கிங் லியர் பிளேவை ஃபுல்லா நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்டோரி தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பண்ண முடியும். ஸோ ஆக்ட் 4 சீன் 7ல தான் ஸோ கார்டிலியா கிங் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரீயூனைட் ஆவாங்க. ஸோ அங்கதான் வந்து உங்களுக்கு இந்த ரெகக்னேஷன் அண்ட் ரீகான்சிலேஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதுக்குமே கிங்லியர் வந்து ஒரு பெரிய டிராமா. அது கண்டிப்பா மற்ற பிளேஸை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது கிங்லியர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ மெஷர் ஃபார் மெஷர், டெம்பஸ்ட் இதெல்லாம் வெரி வெரி சிம்பிள், ஈஸியா படிச்சிடலாம். அதாவது இந்த பிளேஸ்லயே மேக்பத் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்பத், டெம்பஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா. பட் இந்த கிங்லியர் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் ஸ்டில்
ஸ்ப்ரிங்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிளேஸையும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து டீச் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் மோட்டிவ். ஸோ எஸ், இதுக்கும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை தான் டீச் பண்ணோம். உங்களுக்கு நான் மெட்டீரியல் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். எஸ், சானட்டுக்கு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதே புக்கு தான். ஸோ எஸ், ஷியர். நமக்கு பேஜ் நம்பர் 109. எஸ். ஸோ இந்த ஆக்ட் 4 சீன் 7 நீங்க ஃபுல்லா வந்து ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ரைட்? ஸோ எஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து நமக்கு கிங்லியர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 56. Which dreadful character is portrayed as the one with abundance of courage and strength of will in King Lear? ஓகேங்களா? ஸோ டிராமா பொறுத்த வரைக்கும் டிராமா அண்ட் நாவல் இது ரெண்டுலையுமே கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் என்னென்ன ரிலேஷன்ஷிப்குள்ள வராங்க, யார் யாரு கூட கனெக்ட் ஆகுறாங்க, எந்தெந்த சீன்ல யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பிளேக்குள்ள பார்க்கும் பொழுது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப பிளைண்டா டைரக்டாவே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிட்டோம். ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம், சம்மரியை பார்த்தா கூட ஏதோ வந்து நமக்கு ஸ்டோரி வந்து புரிஞ்சிடும். ஆனா டெக்ஸ்ட்டை பார்க்கும் பொழுது நம்ம அந்த ஒர்க் பத்தின டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி கேரக்டர் ஸ்கெச்சஸா இருக்கட்டும், எல்லாமே முன்னாடியே நம்ம வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா தான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற மேஜர்ஸை பொறுத்த வரைக்கும், மற்ற மேஜர்ஸை விடவும் இங்கிலீஷ் மேஜருக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மேஜர் தான் நம்ம படிக்கிறோம். ஆனா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிக்கிறது ஒரு சிலருக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டோரிக்குள்ள போகும் பொழுது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுவும் நம்ம இப்ப ஓபன் பண்ண அதே புக் தான். ஸோ பேஜ் நம்பர் 11. இங்க பாருங்க. ஸோ இந்த கிங்லியர் பிளே பத்தி ஃபுல்லா கொடுத்துட்டு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கெச்சஸ் கொடுத்துருக்கோம். கிங்லியர், கார்டீலியா, கான்ட்ரெல், எல்லாருமே, ரேகன், க்ளோசெஸ்டர், எட்மன், எட்கரி, கென்ட், எல்லார பத்தியுமே இங்க பாருங்க ஃபுல்லா இங்கேயே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெக்ஸ்டுக்குள்ளேயே போயிருக்கோம். ஸோ இந்த கேரக்டர் ஸ்கெச்சஸை நம்ம பார்த்திருந்தாலே இப்ப கேட்டிருக்கிற மாதிரியான கொஸ்டினுக்குலாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க, எட்மண்ட். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, he is a formidable character succeeding in almost all of his schemes and wreaking destruction upon virtually all of the other characters. The formidable அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாலே இதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். formidable அப்படின்றது ரொம்ப strengthen கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப வலிமையா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், அதுவுமே நம்ம இங்க மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ரைட்? Then next question. Question number 57. In the play, The Tempest was, sorry, Ariel in the play, The Tempest was imprisoned in the bark of dash. ஸோ இதெல்லாம் ரொம்ப டைரக்டான கொஸ்டின், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம், கன்ஃபியூஷனே வராது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கொஸ்டின் இது. எஸ். ஸோ பைன் ட்ரீல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏரியில வந்து லாக் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க முன்னாடி. ஸோ எஸ். ஸோ இது வந்து நமக்கு புக் பேஜ் நம்பர் 24ல இருக்கு. ஸோ நம்ம வந்து கிங்லியர், ஒத்தல்லோ அண்ட் தென் சானட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு புக்கா கொடுத்துருந்தோம். தென் டெம்பஸ்ட் அண்ட் மெஷர் ஃபார் மெஷர் இந்த ரெண்டு பிளேவும் ஒரு புக்கா கொடுத்துருந்தோம். ஸோ டோட்டலா யூனிட் 5க்கு 2 புக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ரைட்? ஸோ எஸ். ஸோ இது வந்து டெம்பஸ்ட் அண்ட் மெஷர் ஃபார் மெஷர் அந்த புக்ல பேஜ் நம்பர் 24ல இருக்கு. எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். எஸ், நீங்க ஜஸ்ட் இந்த ஃபைல் வந்து எப்போ கிரியேட் ஆயிருக்குங்கிறத பாருங்க. 26/11/2024.
எஸ். ஸோ பேஜ் நம்பர் 24. ஸோ புக்ல இருக்க பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ எஸ். ஹியர் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி இங்க ஷோ பண்றேன் பாருங்க. So yes, pine tree exact-ஆ இருக்கு பாருங்க. In a range that could not be caught, and with the help of her most powerful spirits, she locked you into a hole in the middle of a pine tree. டே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின். So yes, pine tree is the right answer. The next question number 60. ஸோ இது ஒரு சூப்பரான கொஸ்டின், டைரக்டான கொஸ்டின். அபவுட் தி ஸ்பீச்லயே இந்த கொஸ்டின் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங், இங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல யாரு இந்த ஸ்பீச் அமெரிக்கன் ஸ்காலரை த அமெரிக்கன் இன்டலெக்சுவல் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க? இதுதான் கொஸ்டின், ரைட்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆலிவர் வேண்டல் ஹோம்ஸ். இது அப்படியே எக்ஸாக்டா கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது அப்படியே நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கு பாருங்க. இது வந்து நமக்கு யூனிட் 6 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் புக்ல பேஜ் நம்பர் 40ல இருக்கு. எஸ், நான் இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்றேன். அப்படியே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் நம்பர் 30ல இருந்து 60 வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த 30 கொஸ்டின்ஸுமே ஈஸியா, நம்ம எந்த டவுட்டும் இல்லை, ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸா தான் இருக்கு, ரைட்? ஸோ எஸ். ஸோ எஸ் ஹியர். ஸோ பேஜ் நம்பர் 30. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நம்மளுடைய எமர்சனுடைய பயோகிராஃபி இங்க முன்னாடி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? எஸ், ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். பயோகிராஃபியா எத்தனை பேஜஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ். ஸோ பேஜ் நம்பர் 32ல இருந்து பயோகிராஃபியை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆட்டோபயோகிராஃபி கொடுத்து அவருடைய போம்ஸ் கொடுத்துருக்கோம், அவருடைய இண்டிவிஜுவல் எஸ்ஏஸ் கொடுத்துருக்கோம், அவருடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துட்டு அது கிரனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் அமெரிக்கன் ஸ்காலர். தென் அமெரிக்கன் ஸ்காலருக்குமே அபவுட் த ஸ்பீச் கொடுத்து எல்லாமே இங்க டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்க. தென் இங்க நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அது எக்ஸாக்டா இங்க இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் பாருங்க. Yes, Oliver Wendell Holmes declared the speech to be the Declaration of Independence of American Intellectual Life. அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம மெட்டீரியல் பார்த்திருந்தாலே இப்ப டைரக்டா ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். எஸ். Then next question number 62. So which of the following word Annie Bradstreet does not use in the prologue while addressing the muse directly? So the prologue in the poemல Annie Bradstreet வந்து மியூஸை வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி அட்ரஸ் பண்ணும் பொழுது எந்த வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ எஸ், இதுக்கு நம்மளுடைய புக்கு நம்ம வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி ஷோ பண்றேன். அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. நீங்க வந்து ஒரிஜினல் லைன்ஸை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து யூனிட் 6 போயட்ரி புக்ல வந்து இருக்கு, பேஜ் நம்பர் 38. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகே?
பாருங்க இந்த ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணது 21/11/2024. So yes, page number 38. ஸோ புக்ல இருக்கிற பேஜ் நம்பர் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இங்க பாருங்க அப்படியே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. So fool I do grudge the muses did not part between him and me, that overfluent store. A Bartus can do what a Bartus will, but simple I accordingly to my skill. அப்படியே டைரக்டா இருக்கு. ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டடி ஆஃப் போய்ட்ரிலேருந்து என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கு அப்படியே அந்த கண்டென்ட்டை எடுத்து டேஷ் கொடுத்து அப்படியே கொடுத்துருந்தாங்க, ரைட்? ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், பிரலாக் போமுக்குமே அப்படியே டைரக்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க, லைன்ல இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்து அப்படியே தான் நமக்கு கொஸ்டினாவும் அப்பியர் ஆயிருக்கு. எஸ், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான். இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 63. இது வந்து நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கொடுத்து 2 டேஷ் கொடுத்து அந்த 2 டேஷையும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பர்வான கொஸ்டின். ஏன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்லயே இருக்கு, எங்கேயுமே நீங்க போக தேவையில்ல. ரொம்ப நீங்க வந்து நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஷார்ட்டா இருக்கிறதுல நீங்க ரொம்ப நீங்க போகணுங்கிறது கூட இல்ல. ஃபர்ஸ்டே இருக்கு கண்டென்ட்ல, அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு பாருங்க, அதாவது செகண்ட் லைன்லயே இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு இது மெட்டீரியல் வந்து ஷோ பண்றேன். யூனிட் 6 ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன் புக்ல பேஜ் நம்பர் 70ல இது இருக்கும், ரைட்? ஸோ எஸ், பேஜ் நம்பர் 70. எஸ், ஷியர். ஸோ நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். ஸோ அந்த ஸ்பீச் எங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ், இங்க பாருங்க, நான் வாட்டர் மார்க் கிட்ட இருக்கு, அப்படியே உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி ஷோ பண்றேன். எஸ், ஸோ வாட்டர் மார்க் கிட்ட இருக்கு. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாருங்க ப்ளூல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைன்ல இருக்கு பாருங்க, அகோனியன் ஸ்வெட். ஸோ எஸ், ஸோ நிறைய கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே அப்படியே டைரக்டா இருக்கு, ரைட்? ஸோ எஸ், தென் கொஸ்டின் நம்பர் 65. ஸோ இதுவுமே வந்து கீதாஞ்சலி போம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கீதாஞ்சலியா டோட்டலா 103 சாங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு சாங்ல இருந்து நமக்கு ஒரு பேராகிராஃப அப்படியே கொடுத்து 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டேஷையும் நம்ம ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து எந்த சாங்ல அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர்னுடைய போம் கீதாஞ்சலி. இதுல 103 போம் இருக்கு. இந்த போம்ல 24th சாங்ல, ஓகேங்களா, சாங் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ இந்த 24th சாங்ல அப்படியே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. நான் இங்க உங்களுக்கு மார்க் பண்ணியும் இங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு கண்டென்ட்டையும் உங்களுக்கு ஷோ பண்றேன் நம்மளோட மெட்டீரியல்ல. ஸோ இப்போ நம்ம யூனிட் 7க்குள்ள வரோம். ஸோ மெட்டீரியல், அதாவது சிலபஸ்ல எப்படி இருக்கோ நமக்கு கொஸ்டின் வந்து அப்பியர் ஆகிறதும் அப்படியே தான் வருது பாருங்க. யூனிட் 1, 2, 3, 4, 5 பார்த்தோம், 6 பார்த்தோம், இப்போ 7க்கு வரோம். அப்படியே லைனா தான் நமக்கு கொஸ்டினுமே ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இந்த ஃபைல் எல்லாம் பாருங்க 9/2/2025ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எஸ்,
ஸோ இனிஷியலா இந்த புக்கை வந்து நம்ம டூவா கொடுத்துருந்தோம். ஸோ பார்ட் ஒன், சார் பார்ட் ஏ பொயட்ரி புக் ஒன்னாவும், பார்ட் பி பொயட்ரி புக்கு ஒன்னாவும், ரெண்டு புக்கா வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு புக்ஸ்னுடைய கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா போனதுனால, பேஜஸும் கொஞ்சம் ரீசனபிளா இருக்குங்கிறதுனால பார்ட் ஏ அண்ட் பி ரெண்டையுமே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருந்தோம், ரைட்? ஸோ எஸ், ஸோ கீதாஞ்சலி ஃபர்ஸ்ட் போமன். இங்க பாருங்க, தாகூர்னுடைய பயோகிராஃபியை கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு தென் எஸ் ஹியர். ஸோ அபவுட் த போம் கொடுத்துருக்கோம், ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த பர்டிகுலர் சாங் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது கொடுத்துருக்கோம். தென் இந்த ஒர்க் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே டெக்ஸ்ட்டை பாருங்க, அப்படியே தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். தென் பாருங்க, கீதாஞ்சலி சாங் நம்பர் 1, சாங் நம்பர் 2 டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். சாங் நம்பர் 3, சாங் நம்பர் 4, 5, 6, 8, 9, 10, 11. ஸோ எஸ் ஹியர் ஃப்ரம் த டிராவலர், அப்படியே இங்க எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. எஸ், ஸோ ப்ரிவிஷன்ஸ் அண்ட் கைண்ட்லி, இதுதான் இதுக்கான ஆன்சர். இங்க பாருங்க, கொஸ்டின் பாருங்க, ஃப்ரம் த டிராவலர், எண்ட் ஆகுறது பாருங்க, கைண்ட்லி நைட், அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. ஸோ இது கூட நம்ம ஜஸ்ட் ஒரு ரேண்டமா பார்த்திருந்தோம் அப்படின்னா கூட, ஏன்னா 103 போம் இருக்கு, ஸோ அவ்வளவும் நம்மளால படிக்க முடியாது அப்படின்னாலும், ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 50 போம் படிச்சிருந்தா கூட, டெக்ஸ்ட படிச்சிருந்தா கூட நம்மளால இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 66. So nothing remained but self-confession, madam. I hate a wasted journey. So இதுக்கப்புறம் வந்து I am African அப்படிங்கிறது அவர் சொல்லுவாரு, ரைட்? எஸ், இதுவே டைரக்டா மென்ஷன் பண்ணுது. அவர் என்னது ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டியை வந்து சொல்றாரு. இங்க வாட் டஸ் செல்ஃப் கன்ஃபெஷன் ரெஃபர்ஸ் டு இன் த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்க, ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காக ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் இங்க நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது பாருங்க, இது ரெண்டுமே பேஜ் நம்பர் 183 அண்ட் தென் 185ல வந்து இருக்கு. அதாவது இந்த எக்ஸாக்டான லைன் அப்படியே நம்ம கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் டவுன்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நத்திங் ரிமைன் பட் செல்ஃப் கன்ஃபெஷன் அப்படிங்கிறதும் எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு ரெண்டு ஸ்கிரீன்ஷாட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், இப்போதான் நம்ம இந்த புக் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணோம். எஸ், ஸோ ஹியர் இங்க இருக்கு பாருங்க, அப்படியே அந்த லைனு ஒரிஜினல் லைனை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், ஸோ இந்த லைனுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இங்க பாருங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எஸ், ஸோ எக்ஸாக்டா என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அது வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ல அப்படியே இருக்கு. ரைட்? எஸ். Then next question. Question number 67. Who among the following characters eulogies motherhood with a Sanskrit proverb? இங்க ஒரு சான்ஸ்கிரிட் ப்ராவர்ப் இருக்கு, இது யார் சொன்னாங்க அப்படிங்கறதும் கொஸ்டின். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எந்த கண்டென்ட்ல இருக்கு அப்படின்னா, சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன். ஸோ இந்த டாபிக்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு யூனிட் 7ல தான் வரும். ஸோ எக்ஸாக்டா அப்படியே இருக்கு பாருங்க, அந்த சான்ஸ்கிரிட் ப்ராவர்பை நம்ம அப்படியே இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி எக்ஸாக்டா எல்லாமே மெட்டீரியல்ல இருக்கு அப்படின்னா, என்ன ரீசன் எல்லாமே இருக்குன்னா, ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் மெட்டீரியல்ல கொடுத்தோம், ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் நம்ம கிளாஸ்லயும் டீச் பண்ணோம், ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்தோம், உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காகவும் கொடுத்தோம், ரைட்? ஸோ எஸ், பாருங்க, பேஜ் நம்பர் 141, அதாவது இங்க 14 இருக்கு புக்ல, அது
ஏதோ இங்க வந்து ஹைட் ஆகி இருக்கு இன்னொரு நம்பரு. எஸ், நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஷோ பண்றேன். எஸ், ஸோ பார்ட் ஏ ட்ராமா பார்ட்ல தான் சைலன்ஸ் கோர் டு சென்சேஷன் இந்த டாபிக் வந்து இருக்கு. பாருங்க, இந்த ஃபைல் வந்து 10/4/2025லயே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எஸ், இங்க பாருங்க எக்ஸாக்டா இங்க இருக்கு பாருங்க. எஸ் கௌஷிகர், யூ ஹாவ் ஃபர்கட்டன் ஒன் திங். தேர் இஸ் அ சான்ஸ்கிரிட் ப்ராவர்ப் அப்படின்னு கொடுத்து அந்த அப்படியே இங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன அப்பியர் ஆயிருக்கோ அது அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. பிகாஸ் ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம். ஸோ நீங்களும் ஒரிஜினல் டெக்ஸ்ட தான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட படிச்சு ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் அதுவும் நமக்கு வந்து போதாது இல்லைங்களா? மைனூட்டா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். எஸ், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார் கொஸ்டின். ஸோ இது வந்து வால்ஸ்டிங் மெத்தடாங்கிறது நிறைய நமக்கு இருந்தது, ரைட்? ஸோ எஸ், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 69. Who makes the following statement? So yes, லாக்கன்லே லைன் அந்த ஜுவல்ல வரும் இது. அப்படியே எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. இங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஏன் எல்லாமே எக்ஸாக்டா வருதுன்னா எல்லாமே வந்து டெக்ஸ்ட் தான். லைன் அண்ட் ஜுவல்லுக்கும் நம்ம டெக்ஸ்ட் தான் டீச் பண்ணோம், ரைட்? ஸோ லாக்கன்லே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. எஸ், இது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 56ல இருக்கு. எஸ், நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ எஸ், ஸோ பார்ட் பி காமன்வெல்த் டிராமால தான் லைன் அண்ட் ஜுவல் நமக்கு இருக்கு. ஸோ எஸ், பேஜ் நம்பர் 56. ஸோ புக்னுடைய பேஜ் நம்பர் பாருங்க. புக்னுடைய பேஜ் நம்பர்ல தான் 56ல இருக்கு. இங்க பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். பாருங்க, ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நம்ம ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணியிருக்கோம். அவங்க யார் யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறது இங்க பாருங்க இட்டாலிக் பண்ணியிருக்கோம். அப்படியே டெக்ஸ்ட்டை தான் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டை தான் டீச் பண்ணோம். நீங்களும் டெக்ஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொன்னது லாக்கன்லே. எஸ், தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 70. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப டைரக்டான கொஸ்டின். நம்ம ஈஸியா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த கொஸ்டினுமே இன்டைரக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே டைரக்டா இருக்கு. பாருங்க, இந்த கொஸ்டினுமே ஸோ ஒரு பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை வந்து யாரு நளினியுடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து குமரன், ரைட்? ஸோ இங்க பாருங்க, இது வந்து நமக்கு எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ். ஸோ சாப்டர் 31ல இந்த கண்டென்ட் வந்து அப்பியர் ஆயிருக்கு. நமக்கு பேஜ் நம்பர் 22ல இருக்கு, ரைட்? ஸோ எஸ், 21ல இருந்து 22 நான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஷோ பண்றேன். ஸோ எஸ், ஹியர். ஸோ எஸ், நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியும் ஷோ பண்றேன் பாருங்க. நமக்கு இங்க என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே இங்க வந்து நம்ம காட்டியிருக்கோம் சாப்டர் 31ல. எஸ், இதுவும் எக்ஸாக்டா அப்படியே இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் நம்பர்
30ல இருந்து கொஸ்டின் நம்பர் 70 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே நம்மளுடைய மெட்டீரியல்ல அப்படியே எக்ஸாக்டா இருக்கு. ஸோ இதனுடைய கண்டினியூஷனை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.